பட்ஜெட்டு நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கி ரயில்வே துறைக்கு மட்டும் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. செமி கண்டக்டருக்கு 40,000 கோடி ரூபாய், ஆயுர்வேத மருந்துக்கு 10,000 கோடி ரூபாய், மருந்துகளை அதிநவீனப்படுத்தி ஆயுர்வேதத்துக்கு 10,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க ஒரு பட்ஜெட் போடும்போது குறிப்பிட்ட ஒவ்வொரு ஊருக்குமா கொடுக்க போகிறாங்க. மொத்தத்தில் ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. அதுக்கு பிறகு எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த அளவு கொடுக்க வேண்டுமோ அந்தந்த அளவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அகில இந்தியாவில் போடப்பட்ட பட்ஜெட்டு தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை, ரயில்வேக்கு எவ்வளோ தேவை, மருந்துக்கு எவ்வளோ தேவை, அதெல்லாம் இனிமேல் ஒதுக்கி கொடுப்பாங்க. நான் சொன்னது அகழ்வாராய்ச்சி கனிம வளங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது. 7,000 கோடி ரூபாய் இன்றைக்கி நமக்கு 7,000 கோடி ரூபாய் இன்றைக்கி ரயில்வேக்கு ஒதுக்கியிருக்காங்க. 3,042 கிலோமீட்டர் இடம் எடுத்து கொடுக்கணும். 1,042 கிலோமீட்டர் இடம் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதிலே 7,300 கோடி ரூபாய். இதில் எங்கே வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரில. அவங்க ஒரு நல்ல ஆளை வச்சு பட்ஜெட்டை படித்து பார்க்கணும். படித்து பார்த்து ஒரு குறை சொன்னால் நல்லாயிருக்கும். பாஜக எப்பொழுதுமே விருப்பம்னு வாங்குறதில்லை. எங்களுக்கு யார் யார் கேண்டிடேட், எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத எங்கள் தலைமை முடிவு செய்யும், அவங்க அறிவிப்பாங்க. அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நான் ஒன்றும் ஜோசியம் சொன்ன மாதிரி சொல்லலை, தீர்க்கதரிசனமாக சொன்னேன். 3 மாதத்துக்கு முந்தையே சொன்னேன். நீங்கள் எல்லோரும் மீடியா ஊடகங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுடைய கூட்டணி வீக்காக இருக்குது, இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் சொன்னேன் எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக ஆகும், அவங்களுடைய கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்போ இன்னும் 2 நாளில் பார்க்கணும் அப்படின்னு தெரியும். அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவங்க பேசி முடிக்க வேண்டியது. அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனையில் நம்ம போய் எப்படிங்க, அது எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் EPS அவர்கள் தமிழ்நாட்டிற்கு, அவர்கள் அது குறித்து முடிவு செய்வார். வர சொல்லுங்க. யாரு? ரெண்டு பேர் சொன்னதுமே சரியான கருத்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நாங்கள் ஸ்ட்ராங்கான கூட்டணி, நாங்கள் ஸ்ட்ராங்கான கூட்டணி. எங்களுக்கு அவர் சேரணுங்கிறது ஒரு முக்கியமாக இல்லையாங்கிறது 2வது விஷயம். மதிப்புக்குரிய முன்னாள் கவர்னர் சொன்னது, வந்தால் அவர்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்வதற்காக யார் யாரெல்லாம் முன்வைக்கிறார்களோ அது. எந்த தேர்தல்? ஆமாம் ஆமாம், எப்பொழுதுமே கட்சி எங்கள் கோர் கமிட்டி இருக்குது. நாங்கள் தனிப்பட்ட முறையில் யாருமே எதையும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் நான் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் யாரும் எடுக்க முடியாது. கோர் கமிட்டி இருக்குது, கோர் கமிட்டி கூடி அந்த முடிவு தொடங்கும்போது உங்களை கூட்டி வச்சு பேச்சு சொல்லிட்டு தான் அங்கே தொடங்கும். ஒரு நிமிஷம். இப்போ இன்னைக்கு கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறாங்க. மூர்த்தி இன்னைக்கு இப்போ பிஜேபியில் இன்னைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. அது மாதிரி திமுகவிலிருந்து பிரபாகரன், அப்புறம் காங்கிரஸ் கட்சியில ராஜ்,
அப்புறம் இன்னொருத்தர் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு சேர்றாங்க. காங்கிரஸ் இன்னும் நிறைய பேர் வந்து சேர்றதுக்கு இருக்காங்க. மதிப்புக்குரிய நம்பிராஜன் அவர்கள் வந்து கோவில்பட்டியில் முக்கியமான தொழிலதிபர். முன்னாடி ரொம்ப நாள் அதிமுகவில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு எந்த கட்சியிலும் இல்லை. இப்போ வந்து பிஜேபியில் தன்னை இணைச்சு கொடுத்தாங்க. இல்லை, அவங்க தமிழ்நாடு குலாலர் சமுதாயம். குலாலர் ஆமாம். ஹெச்ராஜா அவர்கள் நல்ல முறையில் உடல் நிலைமை முன்னேறி கொண்டிருக்கிறது. வெகு விரையிலே அவர்கள் வீடு திரும்புவார். நீங்கள் லேட்டாக வந்தீங்க, முதல்ல பதில் சொல்லிட்டேன். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து தொடர்ந்து இன்றைக்கு வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இன்னைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அது பாலிமர் நியூஸுக்கு மட்டும் அது உடம்பு சரி விலை இருக்கான்னு வந்திருக்கு. மற்ற நியூஸ்லாம் வரலாம். அவங்கள்ட்ட கேட்க நீங்கள் 2 வாரம் சொல்லுங்கள்.